வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு வெந்தய குழம்பு பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இதை நீங்கள் பார்த்து பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா கமெண்ட் கூட பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஒரு குட்டி கப்பில், கடுகு, கட்டி பெருங்காயம், தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், அப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய். இது நல்லா வெடிக்க விட்டுடுங்க. நல்லா வெடிச்சிடும். ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பவுடர். நான் இந்த சாம்பார் பவுடர் வீட்லேயே பண்ணுறது எப்படி, ரசம் அண்ட் சாம்பார் பவுடர் நான் இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வந்த அப்புறம் ஒரு லிட்டர் புளி தண்ணி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் இத்தனைக்கு ஒரு சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு நடுவில் நான் முருங்கைக்காய் கட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். அப்புறமா அது போடுவேன். இது நல்லா கொதிக்கட்டும். வச்சு இந்த கருவேப்பிலை நான் இப்படியே போட்டுடுறேன். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரெஷ் கருவேப்பிலை. ஜஸ்ட் நான் இப்போது பிரித்து இதில் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்செடுத்தும் இப்போ நம்ம வேக வச்சா முருங்கைக்காவை இதில் போடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இது கொஞ்சம் குறுகினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அரிசி மாவில் தண்ணியில் கரைச்சி விடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நாழி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். இதை கட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இது இந்த கொதிக்கிற வெந்தய குழம்புல விடலாம். கொஞ்சம் நல்லா திக்காயிடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். வெந்தய குழம்பு இப்போ ரெடியாக எடுத்து பாருங்கள். திக்காக எடுத்து இதுக்கு ரைஸுக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை தொட்டுன்னு சாப்பிடலாம். தேங்க்யூ.